சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. முத்து நம்ம மேல கோவமா இருக்காங்களே, நம்மகிட்ட பேச மாட்டேங்காங்களே, என்னதான் பண்ணேன்? தம்பியும் முக்கியம், புருஷனும் முக்கியம். தம்பி வேற கோயிலுக்கு நீ வரல அப்படின்னா எனக்கு பிறந்த நாளும் கொண்டாட வேண்டாம், கூழும் காய்க்க வேண்டாம், அந்த மாதிரி சொன்னா அதனால நம்ம வந்து கூழ் காய்க்கிற இடத்துக்கு போகணும். இப்படி நம்ம புருஷன் கோவப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பூ கட்டுற நபர்கிட்ட போய் நம்ம மீனா ரொம்பவும் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களாம் என்ன ஐடியா கொடுக்காங்க அப்படின்னா, குடும்பத்துல இப்படிதான் பிரச்சனை வரும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே புருஷன் வீட்டுக்கும் பொண்டாடி வீட்டுக்கும் எந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுக்காங்க. என் புருஷன் என் மேலே கோபமாக இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவளை எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, அவளுக்கு கருவாடு குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். நான் 8 ஊருக்கு மணக்கிற அளவுக்கு சமைப்பேன். சமைச்சோன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையே மறந்துடுவாங்க. வந்து வெக்கமே இல்லாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த சண்டை சமாதானம் ஆயிரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். என்னோட கருத்தை நான் அவட்ட எடுத்து சொல்லுவேன். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நிதானமான பிறகு புரிய வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதோட எங்களுக்கு சண்டை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. அதுமாதிரி முத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்கும். மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீ சிக்கன் குழம்பை வச்சு அவளுக்கு அசத்து, கண்டிப்பாக கோவம்லாம் தணிஞ்சிடும். கோவம் தணிஞ்சிடும், உன்னோட நிலைமையை எடுத்து சொல்லு, புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம மீனாவும் ஓகே, சரி ஓகே, இன்னைக்கு சிக்கன் வாங்கி நல்லா வித்தியாசமாக சூப்பராக மணக்க செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம மீனாவோட அம்மா வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன கேட்காங்க அப்படின்னா, மாப்பிள்ளை சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிதான் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் புருஷனுக்கு நம்மளால கோவம்லாம் போயிட்டுமா, நான் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேமா, நீங்கள் கவலைப்படாதுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மீனாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் மாப்பிள்ளை உன் மேலே கோவமாக தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ தான் நான் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் திட்டினாராமா அப்படிங்கிறாங்க. இல்லை திட்டலாம் இல்லை, அவர் ஏண்டி திட்ட போகிறாங்க, அவங்களோட நிலைமையை தான் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட தம்பியும் அப்படிதானே நடந்துக்கிறான், என்ன செய்யறது, நம்ம தான் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு, வேற என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மீனாவும் வருத்தப்படுறாங்க, அம்மாவும் வருத்தப்படுறாங்க, தங்கச்சியும் வருத்தப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து சவாரிக்கு போனார் இல்லையா, அப்போ ஒரு பெண் தான் வண்டியில ஏறுவாங்க பார்த்துங்க கார்ல. அப்போ அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னடா இது அழுதுகிட்டே இருக்காங்க, வந்த நேரத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்களே சொல்லிட்டு நம்ம முத்து வந்து எதுக்குமா அழுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சு என் புருஷனுக்கு என் அண்ணனுக்கும் வந்து ஆகவே ஆகாது, அப்பவே இருந்து பிரச்சனை, பல வருஷமா பிரச்சனை, என் அண்ணனை கண்டா என் புருஷனுக்கு ஆகிறது கிடையாது, என் புருஷனை கண்டா என் அண்ணனுக்கு ஆகிறது கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டே இருந்து, அது மட்டும் இல்லாம என் புருஷன் என் அண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் அண்ணன் மேல உள்ள பாசத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டே இத்தனை வருஷமா, ஆனா இப்ப என் அண்ணனுக்கு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இந்த நிலைமையில என் அண்ணனை பார்க்க கூடாதுன்னு என் புருஷன் சொல்றாரு, எப்படி தம்பி என் அண்ணனை பார்க்காம என்னால இருக்க முடியும், இந்த நிலைமையில இருக்கிறான் அப்படின்னா, இந்த நிலைமையில என் அண்ணன் இருக்கும்போது நான் பார்க்க போகல அப்படின்னா என் அண்ணனோட மனசு என்ன ஆகும், என் அண்ணன் என் மேல ரொம்ப பாசமா இருந்தான், என்னை படிக்க வச்சது, என்னை வளர்த்தது எல்லாமே என் அண்ணன், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, நகை போட்டு வர கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அப்படி இருக்கும்போது என் அண்ணனை எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும், அவர் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அப்படின்னா, இப்போ போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, இப்போ கிளம்பிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்கா, இப்பவும் நம்ம தெரியாம தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதுல நம்ம முத்து வந்து மீனாவும் இதே தவறு தானே பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து வந்து யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம்பளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புருஷனோட கௌரவத்தை தான் நாங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 வீட்டுக்கும் இடையில நாங்க வந்து அல்லல் படுறது வந்து அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா குடும்பமும் முக்கியம், புருஷன் குடும்பமும் முக்கியம் அப்படிங்கிறக்காண்டி நாங்க என்னதான் பண்றது, இவங்களுக்கு அவளுக்கு ஆகலைன்னா நடுவில் கடந்து நாங்க ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் அந்த வந்து நபர் வந்து சொல்ல முடிச்சா, நம்ம முத்துக்கு வந்து குத்த ஆரம்பிக்கும். ஐயோ நம்மளும் இதே தவறு தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாம சவாரி முடிஞ்சு வரும்போதுல ஆட்டோ ஸ்டாண்ட்ல செல்வா வந்து கேட்பாங்க, என்ன முத்து எதுக்கு ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கா, என்னாச்சு, ஏதோ பெருசா யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து சொல்லுவாங்க, முத்து வந்து அவர்கிட்ட சொல்றாங்க செல்வா கிட்ட, இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் சவாரியில வந்தாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நானும் அதே தவறு தானே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு நம்ம முத்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு செல்வா என்ன சொல்றாங்க, ஆமா மச்சான் நீ தவறு தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, ஒரு நிமிஷம் போறேன் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனாவுக்கும் மனோஜுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கடைசி அந்த டைம் என்ன ஆச்சு, மனோஜ் ஓடி போனான். ஆனா அப்படி இருந்து மனோஜ் மேல மீனா கோவப்பட்டாங்களா, கோவப்படல தானே. அதே போல மீனாவோட நகையெல்லாம் எடுத்து வித்தான்.
மனோஜ். ஆனா அதுக்கும் மீனா கோவப்பட்டாங்களா? எதுக்கு அனுசரிச்சு போணும்? உன்னை பேசக்கூடாதுலாம் சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. அதே போல உங்க அம்மா எடுத்துக்க, எப்ப பார்த்தாலும் மீனாவ திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்காரி மாரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீனா ஏதாச்சும் ஒண்ணு உன்ட்ட வந்து சொல்றாளா? பேசக்கூடாது. உங்க அம்மா என்னை இந்த மாரி கீழ்த்தரமா நடத்துறாங்க. அது உங்க அம்மாட்ட பேசக்கூடாது. என்னைக்காவது சொல்றாளா? இல்ல, இல்ல. நீ மட்டும் ஏன் சொல்ற? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முத்து வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவன் தம்பி பண்றது, சத்யா பண்றது தவறான விஷயம் தானே. சேரக்கூடாத ஆட்களெல்லாம் சேர்ந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது தானே அப்படின்னு சொல்லும். உனக்கு தெரியும்டா உன் பொண்டாட்டியோட தம்பி சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஆனா உன் பொண்டாட்டிக்கு தெரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை விட ஆள கோவப்படுறது அவங்க தான் சத்யாட்ட. நீ புரிஞ்சுக்கோ. நீ தானே மீனாட்ட சொன்னா கஷ்டப்படுவா, தம்பி இப்படிலாம் பண்றானே தெரிஞ்சா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி நீ தானே மறைச்ச. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம சொல்லிட்டு இது தெரிஞ்சா கண்டிப்பா சத்யா மேல மீனா கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் முத்து வந்து புரிய ஆரம்பிக்கு. நம்ம தான் மீனாவை வந்து புரிஞ்சுக்காம அது பண்ணிட்டோம். அவ தம்பி பாசமும் முக்கியம், புருஷனும் முக்கியம் தான் மீனா நினைப்பா. நம்ம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்ட பேசு அப்படின்னு செல்வாங்க சொல்ற காரணத்தினால முத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் மீனாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஒரு வேளை ரெண்டுத்துக்கு சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நல்லது. நம்ம முத்து புரிஞ்சுக்கிட்டாங்க பெண்களோட நிலைமைய. அம்மா குடும்பமும் முக்கியம், புகுந்த வீடும் முக்கியம், பிறந்த வீடும் முக்கியம் அப்படிங்கிறது பெண்கள் வந்து நடுவில் அல்லாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் புரிஞ்சு அனுசரிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முத்து வந்து உணர்ந்துட்டாலும் அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டை வரணும், முத்து வந்து மீனா வீட்டை விட்டே விரட்டணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ரொம்பவே நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவிழ் தலையில பெரிய இடியா வந்து விழப்போகுது. நம்ம முத்து வந்து இனி மீனாட்ட பேசும்போது நம்ம விஜயாவோட மூஞ்சி எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க தயவு செய்து.